2024 நடந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. வந்தாள், ராமன் வந்தான் எவ்வகை தொடர்? எழுவாய் தொடர். ஓர் அடியுள் முதல் 3, 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது 1, 3, 4. மேற்கதுவாய் எதுகை? நனந்தலை உலகம். இதுக்கான பொருள் அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. இதுல இருக்க மோனை சொற்கள் நந்தவனம், நற்றமிழ். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதற்கு பொருத்தமான பொருள் ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ். இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர்ங்கிறது தான் சரி. கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறி. பொருந்தாதது ஓங்கல் ஓசை, செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை. இப்போ ஓங்கல் ஓசைங்கிறது பொருந்தாதது. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம். இதுக்கான எதிர்ச்சொல் சோர்வு. நீள் உழைப்பு. பிரித்து எழுதுக. நீள் பிளஸ் உழைப்பு. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. திருமூலர் இயற்றிய திருமந்திரம் பாடல் இது. இதுல பொழிப்பு மோனை வந்திருக்கு 1, 3. இதுல 1, 3 சீர்கள்ல முதல் எழுத்து 1 இருக்கிறதுனால இது பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். இமிழிசை. இலக்கண குறிப்பு வினை தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. அற்று வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இது உவமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல். வெற்றி வேர்க்கை அதி வீரராம பாண்டியர். அருங்கல செப்பு ஆசிரியர் பெயர் தெரியாது. நன்னெறி சிவபிரகாசர். ஞானக்குரல் ஔவையார். கரைபொரு. இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலை என்னும் தலைப்பில் புறநானூற்று பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். வார் அண்ட் விஸ்டம்னு சொல்லி மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். அதுவே ஜி.யு. போப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்திருப்பாரு. கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இவரை தான் அருளப்பன்னு சொல்லுவாங்க. வீரமாமுனிவர் அவரோட காப்பியத்துல இவருக்கு கருணையன் சொல்லி பெயர் வச்சிருப்பார். திருமுழுக்கு யோவான்.
தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பள்ளு. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம் அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப் பெற்றவர் புலமை பெருங்கடல் ஊவேசா. புலமை கதிரவன் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் தமிழ்த்தென்றல் திரு கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இவை மூன்றும். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு கல்யாண சுந்தரனார். சுத்த தியாகின்னு சொல்லி பெரியார் பாராட்டியிருப்பார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. பொறுத்துக அலெக்சாண்டர் ஸ்பெயின். குறியீடுகளை மின் ஆற்றலுடன் அச்சிடுதல். ஹாங்க் மாக்னஸ்கி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெஃபர்ட் ஃபாரன். தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச். இணைய வணிகம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி. வை. தாமோதரனார். கூற்று 1 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மா.பொ. சிவஞானம் முழங்கினார். கூற்று 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் ராஜசிம்மேஸ்வரம் கோவில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும். அகரவரிசைப்படுத்துக. உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. மணக்குரங்கு. இலக்கண குறிப்பு உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது 6.
கடல், பறவை, ஆழி இது எல்லாமே கடலை குறிக்கும். பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலறும். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ தோல் சறுக்கி பெரியரு வரணும். வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான், திருத்தினான். பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைக்க. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? அகர வரிசைப்படுத்துக. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. தா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவர். சென்றால் இதுக்கான வேர் சொல் செல். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. சூழ், சூழ், சூழ். சூழ் சின்ன இல் வந்ததுன்னா கருப்பம். சூழ், சுற்று. சூழ் பெரிய இல்னா சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். இது சரி. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். இது தவறு. மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி மங்களமான சொற்களை குறிப்பிடுதல் மங்களம். ஸோ செகண்ட் ஒன் தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியனவாகும். இது சரி. 1, 3 சரி. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பலோசை. முல்லைப்பாட்டு நப்பூதனார். காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். கோனா அரசன், ஐனா தலைவன். ஃபிக்ஷன் இதுக்கான தமிழ்ச்சொல் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் பட வேண்டும். பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி மரபு வழுவமைதி. குயில் கூவும்னு வரணும், கத்தும் குயிலோசைன்னு இருக்கிறதுனால இதுல மரபு வழுவமைதி. மணிமொழி கோவை. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. பதினெண் என்றால் 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார். இன்னா 40 ஆசிரியர் கபிலர். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டத்தை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் பலமொழி பேசும் மக்கள். பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தண்பனை சூழ் நீபவனத்து நீத்து ஒருபோதேனும். இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். பாரதியார் பாடிய நூல்களுள் ஒன்று குயில் பாட்டு. வாளெங்கே நீடு எழுந்த வள்ளுகிர் எங்கே என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் கவி காளமேகம். சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம்னு புக்ல கொடுத்துருப்பாங்க. இது செக் பண்ணிக்கணும். மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம்
நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. இது சரி. எளிய நடையில் ஆசிரியப்பாவால் ஆனதுதான் மனோன்மணியம். ஸோ 3 தவறு. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். இது சரி. பேராசிரியர் பெ. சுந்தரனாரால் இயற்றப்பட்டது. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். நம்மாழ்வாரின் சிறப்பு பெயர் பராங்குகன் தமிழ்மாறன் சடகோபன். நம்மாழ்வாரின் சிறப்பு பெயர் பராங்குகன் தமிழ்மாறன் சடகோபன். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவணர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். பொறுத்துக. அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதாளபத்திரம் தாழை மடல். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவணர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. லாஸ்ட் ஒன். தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி தவறானது. இந்தியாவின் முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவின் முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். பி தான் தவறானது. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவின் முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். மும்பை இருக்கிறது தவறு. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம். தேங்க்யூ.